வருமானம் தராங்களா இல்ல எப்படி இந்த வருமானத்துலாம் நீங்க என்ன பண்றீங்க? எந்த எந்த உதவியும் கிடையாது. ஆ. ஊசி மூலம் பாசம் கூட கிடையாது. ஊசி மூலம் பற்றுறதுகளும் கிடையாது. ம். அது கூட ஊசி மூலம் குடுக்கறது இல்ல உங்க பசங்க. ஏங்க அது கூட குடுக்கறது இல்ல. எதுவும் கிடையாதுங்க. வந்து அங்கேயே தான் இருக்கிறாங்க வீட்டுல. எட்டியே பாக்குறது கிடையாது. ஏன் எதனால அப்படி ஆனாங்க? வருஷம் கணக்குல இருக்கு. ஆ? வருஷம் கணக்கு. இல்ல எதனால இப்படி ஆனாங்கன்னு கேக்குறேன். பெத்தவங்கள வந்து பாக்கலன்னா எதனால பாக்கல? அதாவது முதல்ல எங்க அம்மா அவங்க கூட சேர்ந்துட்டு பல நல்ல புத்தியெல்லாம் சொல்லி தரல. ம். என் மேல ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்திட்டாங்க. ஆ. அது நாளடைவுல அவங்களுக்கு அது பெருசாகி போச்சு. யார் இப்படி பண்ணது? அவங்க மனைவிகளா? உங்க பசங்களோட மனைவிகளா? மனைவி இப்ப கடைசியில் நோய் வாய்ப்பட்டு வீட்டுல படுத்துட்டாங்க. சரி. படுத்த படிக்க இருக்கிறாங்க. ம். நேற்று போன வாரம் புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூச்சு பயிற்சி இல்லாம ஹாஸ்பிட்டல் நேற்று சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தேன். சரி. எங்களை கவனிக்கிறது யாரும் ஆளு கிடையாது. ம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குறாங்க. அது சின்ன மருமக பெரிய மருமக தொல்லை கொடுக்குறாங்க. வீட்டுல காவை அடைச்சிட்டு தண்ணி வந்து வீட்டுக்கிட்ட நிக்குது. ஆ. அதை அடுப்பு அப்ப ஆபீஸ் சொல்லிட்டு வந்தாக்கா அவர் அடுப்பு உங்க வீட்டு தான் எடுக்க சொல்லு, உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுன்றாரு. ம். நான் சொல்லி ஒரு மாசம் ஆச்சு அவங்க எதுவும் கவனிக்கவே இல்லை. அந்த கழிவு நீர் எல்லாம் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரே நாத்தடிது, பொறுக்க முடியல. சின்ன மருமகம் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. சின்ன பையன் சின்ன மருமகம் தொல்லை கொடுக்குறாங்கன்னா என்ன தொல்லை கொடுக்குறாங்க? அதாவது சாக்கடை தண்ணி எடுத்து அந்த சாக்கடை வச்சு தண்ணி மேல போடுறது, துணி துவைச்சா வீட்டுக்குள்ள வந்து விழுது, தீடி துணி துவைச்சி வீட்டுக்குள்ள வர மாதிரி போடுறது, ஓட்டு மேல சாதம், கரும்பு துண்டு, முட்டைத்தோல், விசை போடுறாங்க. வீட்டு ஓரத்துல தீடி துணி துவைச்சி கொளுத்தி விட்டுறாங்க. நான் ஆஸ்பத்திரி இருந்தாக்கா துணி போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. வீட்டு கொளுத்தி விட்டுன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட பார்த்து தைச்சி நம்ம வீட்டுல விடுறாங்க. மழை தண்ணி மொத்தம் நம்ம வீட்டு நிக்குது. மழை தண்ணி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள உள்ள வந்துருது. அதாவது நீங்க நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா தெரியும். நம்ம வீடு ரொம்ப சங்கடமான நிலை இருக்குது. நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. உங்க பசங்க என்ன வேலை பாக்குறாங்க? உங்க பசங்க 2 பேரா பசங்க? 3 பிள்ளைங்க ஒரு பொண்ணு. 3 பிள்ளைங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா? பொண்ணு கல்யாணம் தனியா இருக்குதுங்க ஐயா. சரி. 3 பசங்கன்னா அங்கதான் வீட்டுல தான் இருக்காங்க. ஏங்க 3 பசங்க அங்கதான் இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க. அங்கேயே தான் இருக்கிறாங்க. என்ன வேலை பாக்குறாங்க 3 பசங்க? என்ன வேலை பாக்குறாங்க? ஒருத்தர் சென்ட்ரிங் வேலை பாக்குறாரு, ஒருத்தர் டைலர் வேலை பாக்குறாரு, ஒருத்தர் எல்லா வேலையும் செய்வார். 10 நேரம் வேலை, கரண்ட் வேலை, எல்லா வேலையும் செய்வாரு. வீட்டுல தான் இருக்கிறாரு. தண்ணி இனி அடிப்பாங்கடா 3 பேரும் பசங்க ஏதாச்சும்? ஏங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? தண்ணி அடிக்க மாட்டாங்க. அது கடைசி புள்ள வந்து புயல போறாங்க போடுவாரு, பீடி பிடிப்பாரு. இல்ல ஏதாச்சும் தண்ணி இனி அடிச்சு இந்த மாதிரி மேல கை வைக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது ஒரு வெறுப்புணர்ச்சி ஆரம்ப கட்டத்துல ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு பல வருஷ காலம். இது உங்க மேல வெறுப்பு கொண்டு வந்தது யாரு? அவங்க மருமகள் மனைவி நம்ம கிட்ட வராம இருந்தா கொஞ்ச நாள். சரி. அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி. அதுல அந்த ஆட்டம் போட்டு கூட சேர்ந்து அந்த மனைவி சொல்லி கொடுத்த புத்தி எல்லாம் ஊறி போச்சு. அது அப்படியே வளர்ந்து போச்சு. இப்ப கடைசியில மனைவி அவங்களே அடிச்சு வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டு இப்ப மனைவி நம்ம கிட்ட வந்து அவசரப்பட்டு இருக்கிறாங்க. ஐயா தெரியும், எல்லாம் ஐயா பாத்தாருங்க. ஐயா கார்த்திக் ஐயா பாத்தாரு, நேரடியா பாத்து. ஜானி இடம் தான் எங்க வீடு, இடமே கிடையாது. இப்ப இந்த சொத்து அந்த வீடெல்லாம் வந்து உங்களோட பேர்ல இருக்கா, பசங்க பேர்ல மாத்திட்டாங்களா? பசங்க பேர்ல மாத்திட்டேன் நானு. நீங்க மாத்திட்டீங்க? ஆமாங்க ஐயா. அவங்க சொன்னாங்க நான் பத்திரமா நீங்களே வச்சீங்க, நாங்க கடைசி வரைக்கும் காப்பாத்துறோம், வரியை நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பத்திரம் எழுதி பேர் ஊர் வந்து பத்திரத்தை பிடிங்கன்னு நம்ம விட்டாங்க. எதுவுமே கவனிக்கிறது கிடையாது. எதிரி மாதிரி பாக்குறாங்க எல்லாமே. நான் தான் முதல்ல பெரிய புள்ள பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லவே இல்லை. பத்திரிகையில போடல. இப்ப 2வது புள்ள கல்யாணம் பண்ணாரு பிள்ளைக்கு, பத்திரிகையில பேர் போடல. எங்களுக்கு எதுவுமே கணக்குல சேர்க்கல. ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏற்கனவே 2 முறை கொடுத்துருக்குங்க ஐயா. எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஏற்கனவே கொடுத்தா புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. எந்த ஸ்டேஷன்ல கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்? மணலி போலீஸ் ஸ்டேஷன். மணலி போலீஸ் ஸ்டேஷன். சரி. இன்ஸ்பெக்டர் யார் பேர் தெரியுமா? முதல்ல வந்து சுப்பிரமணியன் தாரு. சரி. அதுக்கு பிறகு கண்ணகி அம்மா ராம்சிங் ஐயா வந்தாருங்க. சரி. அதுக்கு பிறகு இப்போ சரவணன் வந்தாரு. சரி. அதுக்கு பிறகு இப்போ வேற ஒருத்தர் இப்ப எல்லா பேரும் வந்தாங்க. எல்லா பேரும் உங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சாங்களா? உங்க பசங்க ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷனுக்கு போய் புத்திமதி சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க வார்னிங் வாங்கிக்கணும் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதையும் மீறி தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்க வீட்டுல.
அதெல்லாம் இப்ப 4 போட்டு மறுபடியும் அங்க வாழ வச்சு விட்டுறாங்க. சரி ரைட். தகப்பன்ற மரியாதையே கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு வெறுப்பு வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பசங்களுக்கு இவ்வளவு அந்த அளவுக்கு வெறுப்பு வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்கள? ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவேன், எடுத்துக்கிறது இல்ல. அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் செய்ய கிடையாது. ஒரு மொட்டைத்தனமான பேச்சு, நம்ம கிட்ட வாழறது கிடையாது. பல வருஷமா நம்மகிட்ட வாழாது கோயிலுக்கு சுத்திட்டு கிடந்தாங்க. மனைவி ஏன் வாழாம விட்டாங்க உங்ககிட்ட? நம்ம கிட்ட வாழாம போயிட்டாங்க அவங்க. அதான் எதனால? நீங்க எதுவும் தண்ணி அடிப்பீங்களா? எதுவும் டார்ச்சர் பண்ணுவீங்களா? குணாதிசயம் வந்து ஒரு ரவுடி குணம். உங்க மனைவிக்கு மக்க மசாலா யாரையும் மதிக்க மாட்டாங்க. சரி, என்ன எதுவும் வேலை பாக்குறாங்களா? உங்க மனைவி வேலை பார்த்தாங்களா? ஏங்க, உங்க மனைவி எதுவும் ஆபீஸ்ல எதுவும் வேலை பார்த்தாங்களா? அவங்க வந்து இந்த டைலர் வேலை பார்ப்பாங்க, நான் குழந்தை பிரசவம் பார்ப்பாங்க, மாட்டு மருந்து கொடுப்பாங்க, லேஸ் பண்ணுவாங்க, பீடி வலிக்குவாங்க, பல வேலை தெரியும். நீங்க என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த கெருவத்துல பல விட அவங்க யாரும் புருஷனே மதிக்கிறது கிடையாது. நீங்க என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் கொத்தனார் வேலை கேட்டு இருந்தேங்க ஐயா. சரி 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 சரி. நீங்க எதுவும் தண்ணி இனி அடிப்பீங்களா? நீங்க தண்ணி அடிப்பீங்களா? ஒண்ணு கிடையாது, என்கிட்ட கெட்ட பழக்கம் கிடையாது. பஜனைக்கு போவேன், டீ சாப்பிடுவேன், அதான் என் கெட்ட பழக்கம். கோயில் போய் பஜனை பண்ணுவேன். ஓ சரி சரி. ஆன்மீக இதுல போறவங்க நீங்க? ஆமாங்க ஐயா. கோயில போய் பஜனை பண்ணுவேன். அதாவது கோயில பெருமாள் போய் பஜனை பண்ணுவேன். வருந்தினேன் மனதால் பெரும் துயரிடும் பயில் பிறந்து குடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் அறிவோம் நோ நாராயணா வென்னும் நாமும் குளம் தரும் செல்வம் தரும் அடியார் படும் துயராயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீர் வீசும் பருளும் மருளோடு பெரும் நிலம் அளிக்கும் வளர்ந்திடும் குளம் வளர்ந்திடும் மற்றும் தந்திடும் என்ன பெற்ற தாயின் ஆயினை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அறிவோம் நமோ நாராயணா வென்னும் நாம் நெடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியோல வேங்கடமா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம் பயந்து கிடந்து இயங்கும் கோயிலின் வாசல் படியாய் கிடந்து உன் பவரவாய் காண்பேனே கறவைகள் பின் சென்று காணகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயிரகுலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் அடைவோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு எங்கள் உறவு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகள் அன்பினால் உந்தன்னை பேரழித்தனும் அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலூரம்பாவாய். ஐயா 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 கேக்குதுங்கய்யா, நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க ஆன்மீகம்லாம் பண்றதுனாலதான் உங்க வீட்டுல வெறுப்பு வந்துருச்சா என்ன? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் நீ ஆன்மீகம் போறதான் வீட்டுல வெறுப்பு வந்துருச்சா என்ன? ஆமாங்க ஆன்மீகதான் பாவத்துக்கு நம்ம பிறந்த பாவத்தை தொலைக்கிறதும் கருமத்தை தொலைக்கிறதும் ஆன்மீகத்துக்கு போனோம். பகவான் தான் சொல்றாரு. அதாவது இந்த இப்ப பாண்டிங்கல்ல, இப்ப 2-3 நிமிஷமா பாண்டிங்கல்ல, இந்த வீட்டுல உட்காந்து உங்க பசங்க முன்னாடி உங்க மனைவி உட்காந்து பாடுவீங்களா? இத பத்தி சொன்னாக்கா ஊசி மூலம் கூட ஏறாதுங்க அதுங்களுக்கு. ஊசி மூலம் எவ்வளவு இருக்கு அவள் கூட ஏறாது. ஊசி மூலம் ஏறாதுங்கய்யா. இது அதுதான் இப்ப நீங்க இப்படி வந்து பாடினதுனாலதான் அவங்க வந்து உங்களை வெறுப்பு பண்றாங்களா என்ன? அதான் கேக்குறேன் நான். அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க குணாதிசயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க யாரையும் மதிக்கிறது இல்லை. வீட்டுல சொந்தக்கார பந்தக்கார யாரையும் மதிக்க மாட்டாங்க, புருஷனையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு சுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பேய் குணம் பிடிச்சவங்க. அவங்க ஆரம்ப காலத்துல நல்லா பருவத்தில் நல்லா சுத்தினாங்க. வேணா கண்டிஷன் தாலி அறுத்து போட்டு போட்டாங்க. இதான் உன் தாலின்னு சொல்லி சரிங்களா. 73 வயசுல இருக்கிறாங்க. நீ 5 பைசா கவுரு கிட்ட உனக்கு பைப் பண்ணுமா, உனக்கு அடிமான்னு கேக்குறாங்க. அப்ப அது யோசனை பண்ணி பாருங்க. 73 வயசுல இப்ப வீட்டுல படுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கேக்குறாங்க, இப்ப வந்து எங்கிட்ட சரணகாட்சி அடைஞ்ச பிறகு நீ தான் புருஷன், அதுக்கு முன்னாடி அந்த ஆள் என்னவாங்க. இப்ப உங்க மனைவி எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்க? நம்ம வீட்டுல படுத்த படிக்க இருக்காங்க. எங்கிட்ட தான் படுத்துருக்காங்க. இப்ப நீ அவங்க மனைவி நீங்க தான் பாத்துக்கிறீங்க? நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப கேட்டாக்கா என் புருஷன் அன்னைக்கு அந்த ஆளு, இன்னைக்கு புருஷன். உங்க மனைவி வந்து புருஷன் வேணாம் பசங்க தான் வேணும்னு சொல்லி போயிட்டு எல்லாம் இது பண்ணிருக்காங்க. கடைசியில அவங்க அம்மாவே அவங்க பாக்கல.
என் மனைவி வந்து யாருக்கும் அடங்கிறது கிடையாது. அவங்க அந்த குடும்பமே அந்த மாதிரி, அவங்க பரம்பரை கூட அந்த மாதிரி, அவங்க அப்பா அம்மா தான் அந்த மாதிரி வளர்ந்தவங்க. எந்த ஊருக்காரங்க அவங்க உங்க மனைவி? அவங்க வந்து சொந்த ஊர் வந்து உப்பளம், இருப்பிடம் வந்து திருவத்தூர். திருவத்தூர். அவங்க வளர்ந்த வளர்ப்பு யாரு கூட சேர மாட்டாங்க, மக்கள் யாரையும் மதிக்க மாட்டாங்க, கல்யாண காட்சி எதுக்கு வர மாட்டாங்க. யாராவது கேட்டாக்கா அடிச்சு இருப்பலாம் அம்மா அப்படின்னு எடுத்து வச்சு பேசுவாங்க. அவங்க குணாதிசயம் யாருக்கும் பிடிக்காது. இப்ப இந்த கடைசி இப்ப என்ன வயசாகுது உங்க மனைவிக்கு? எனக்கு வந்து 87 வயசு, எங்க மனைவிக்கு வந்து இப்ப 76 வயசு. 76 வயசு. இப்ப இவ்வளவு ஆடி இது பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப யாராவது வந்து பாக்குறாங்க? ஆடி இறங்கி நம்ம கிட்ட வந்துட்டாங்க இப்போ. கடைசியில வந்து புருஷன் தான் வேணும்னு சொல்லி வந்துட்டாங்க. புள்ளகிட்ட இருந்தாங்க, அவன் அடிச்சு விரட்டிட்டான். ஓ, புள்ள அடிச்சு விரட்டிட்டானா? அடிச்சு விரட்டிட்டான், அவனை அடிச்சு விரட்டிட்டான். பெருவு கடைகிட்ட சேர்க்கறதுக்கு சின்ன பையனும் அடிச்சு விரட்டிட்டானா? அடிச்சே விரட்டிட்டானா? அடிச்சே விரட்டினான். அடிச்சே விரட்டி இருக்கான் தாய. அடிச்சு பொம்பளை அடிச்சே விரட்டினான். ஓடி அப்போ அடப்பாவி கத்துறாங்க இவங்க. காலையில 4:45 மணிக்கு அடிச்சு. இது எல்லாமே நடந்தது வந்து உங்க பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது? ஆனதுக்கு பிறகுதான். ஆனதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் திமிரு இருந்துச்சு ரெண்டாவது பையனுக்கு. பெரிய கடைசி பையனுக்கு இருந்தது. சரி, இப்ப உங்க பசங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணு நினைக்கிறீங்க? அதாவது திருத்தணும். இப்ப வீட்டை எங்க சுத்தம் பண்ண எங்களுக்கு வந்து இப்ப இந்த சாவர காலத்துல எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்க வீட்டை சீர்திருத்தம் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க நேரடி வந்தாக்கா இடத்தெல்லாம் காரணிக்கிறேன். நீங்க உங்க பசங்க எல்லாம் என்ன வயசாகுது? அதாவது பெரிய பையனுக்கு வந்து 60 வயசு கிட்ட ஆகுதுங்க. எவ்வளவு? 60? 60 கிட்ட வருது. 55 மேல 60 கிட்ட வருது. சரி, உங்க பெரிய பசங்களுக்கு எத்தனை பசங்க? பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு, பையன் பொண்ணு. ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு, பையன் பொண்ணு. மூணாவது பையனுக்கு பையன் பொண்ணு. பொண்ணுக்கும் பையன் பொண்ணு. எல்லாத்துக்கும் பையன் பொண்ணு. ஆமா. அந்த பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? பேரன் பேத்தி எல்லாம் பாத்துட்டாங்களா? பொண்ணு வந்து பேத்தி கல்யாணம் பண்ணிடுச்சு. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்ணம்மா. ரெண்டாவது பையன் இப்பதான் ஒரு போன மாசத்துல 29ஆம் கல்யாணம் பண்ணாரு. முதல் தேதி வரவேற்பு வச்சாரு. நாங்கள் எங்க பத்திரிகையில எங்க பேர் பத்திரிகையிலும் போல, எதுவுமே செய்யல. எங்களை கூப்பிடல சொல்லி எதுவுமே எங்களுக்கு எதுவும் சட்டம் பண்ணவே இல்லை. உங்க பசங்க வந்து இப்ப 60 வயசு 55 வயசு ஆயிடுச்சு உங்க பசங்களுக்கும். அவங்களுக்கு திருத்துறதுக்கு வயசு இல்ல. திருத்துறதுக்கு வயசு இல்ல. சரிங்களா? இப்ப யார் வந்து சொன்னாலும் திருத்துறதுக்கு அந்த வயசு கேக்குற வயசும் இல்ல உங்களுக்கு. இப்ப வேற என்ன பண்ணலாம் உங்களுக்கு? நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்ற அது மாதிரி திருத்தம் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசினாங்கல்ல, வார்ன் பண்ணாங்கல்ல, அப்ப திருந்தல இல்ல? அப்ப சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கடா, வீட்டை பங்கு போட்டுக்கூடா, என்ன சின்ன பையனை கால் பண்ணிட்டு போடான்னு சொன்னாங்க. வீட்டை கால் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவர் என் பொண்ணு படிச்சு முடிச்சுனா கால் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு. அது வந்து சொல்லி ஒரு 2 வருஷம் மேல ஆகுது. இப்ப உங்களுக்குன்னு என்ன இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டினா என்ன இருக்கு உங்களுக்கு? நாங்க இருக்கிற கட்சி வீட்டுல உட்காந்துக்கிறது தான். எனக்கு வேற எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி எதுவும் இருக்கிறோம் தான் எனக்கு சகாயம் பண்றாங்க. சரி 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 சரி. அப்பனா வந்து நீங்க நாளைக்கு நான் வந்து பாக்குறேன். நான் நேரா வரேன். வாங்க. சரிங்களா? நேரா அந்த வீட்டை பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் உங்களுக்கு புரியும். நேரா வந்து நான் பாக்குறேன். சரிங்களா? கார்த்திகையா இருக்காருல. சரி. அவருக்கு வந்து அவருக்கு வேண்டி ஒருத்தர் அமெரிக்கால உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பிரார்த்தனை பண்ண பண்ணேன். சரி. அவங்க அது மூலியமா அவர் என் வீட்டுக்கே வந்து எனக்கு ஒரு சட்டை துணி, ஒரு வேஷ்டி, ஒரு டவலு, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டு, ஒரு 5 கிலோ நொய், ஒரு 5 கிலோ அரிசி, சாத்துக்குடி பழம், ஆப்பிள் பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் என் வீட்டை பார்த்துட்டு அவரே கஷ்டப்பட்டு நான் 2 சேனல்கார் ஏற்பாடு பண்றாங்க, நான் நமக்கு வேண்டியவங்க அதிகாரி இருக்கிறாங்க சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன் நான். சரி சரிங்கய்யா. அப்ப நான் வந்து நாளைக்கு நான் வந்து பாக்குறேன். வரேங்க. சரிங்களா? அவருக்கே பொறுக்கல. நாங்க இருக்கிற இடம் அவருக்கு பார்த்து ரொம்ப மன கஷ்டம் ஆயிப்போச்சு. எப்படிங்க படுத்துருக்கீங்கன்னு கேட்டாரு. இந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு. சரி சரி. நான் நாளைக்கு நேரா வந்து நான் பாக்குறேன் உங்களை. சரிங்களா? சரிங்க. நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா உங்க பேரு என்னங்க ஐயா? என் பேர் முகமது. ஏங்க? முகமது. ஆமா. சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நான் வரேன். ஓகே. சரி, நாளைக்கு நீங்க வரும்போது போன் பண்ணி வாங்கிறியா? கண்டிப்பா போன் பண்ணி தான் வருவேன். வந்து பார்த்து கொஞ்சம் அறிவுரை சொல்லி இருத்தம் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணிக்கலாம். நான் என்னன்னு வந்து நேரா வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். வரேன். சரிங்களா? வேதனைப்படுறேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். வீட்டுல சமாளிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணிடலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிடலாம். நீங்க பெருமாள் மாதிரி வந்து நல்லது செய்யுங்க ஐயா. கண்டிப்பா வரோங்கய்யா. நீங்க வேண்டிக்கோங்க, வரோம். சரிங்களா? உங்களுக்கு மனசு இப்படியே நீங்க கஷ்டப்படுறீங்க, இப்படியே பொறுத்ததுக்கு நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆமா, கண்டிப்பா. அதான் நாளைக்கு வந்து நான் பாக்குறேன். உங்களை பார்த்து பேசுறேன். சரிங்களா?
நம்ம கார்த்திகையோ பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. சரி சரி. பண்ண பழக்கம் நமக்கு நம்ம ஆட்சி போன பிறகு தான் அந்த கஞ்சி குடிக்க பார்த்தா ஆச்சு அவருக்கு. நேற்று நம்ம வீட்டுல போன புதன்கிழமை வந்து நேற்று வரைக்கும் ஆஸ்பத்திரி தான். நேற்று தான் சாயந்தரம் கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில மூச்சு பேச்செல்லாம் போயிடுச்சு. சரி சரி சரி. அப்பனா நான் நேரா வந்து நம்ம பேசுவோம், என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரிங்களா? நேரா உடம்பு பாத்துக்கோங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. நான் நாளைக்கு வரேன். நானு எனக்கு நடக்க முடியலையா, இடுப்பெல்லாம் வலி, மேல இருந்து கீழே விழுந்துட்டேன், நடக்க முடியல. எனக்கு காலில் அடிப்பட்டு கால் வீங்கி போய் ஆஸ்பத்திரி வந்து மாத்திரை மருந்து வாங்கிட்டு போறேன். நம்ம வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க உடம்பெல்லாம் அரிப்பு, அதுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு போறேன், ஆயில்மெண்ட் வாங்கிட்டு போறேன். அத பாத்து போங்க. நீங்க அதான் நான் சொல்றேன், பாத்து போங்க. நான் நாளைக்கு வந்து உங்க நேரா வந்து நான் பேசுறேன். சரிங்களா? நேரா வந்து பார்த்து ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க பெரும்பாலும் மாதிரி வந்து பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா வரேங்க, கண்டிப்பா வரேங்க. சரிங்களா? வரேங்க. நன்றி நன்றி. நன்றிங்க. நீங்காத செல்வம் நிறைந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க. பொறுப்போடு சிறப்போடு இருப்போடு பூரிப்போடு வாழ்வீர்களாக. நன்றி. கண்டிப்பா நான் வரேன் நாளைக்கு. சரிங்களா? சரிங்க. ஓகே. முகமது ஐயா தான் நீங்க? முகமது. ஆமா, என் பேர் முகமது தான். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். வாங்க.